Hello students, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு கேட்டிங்கனா prospectus. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு மூணு விஷயம் வந்து நமக்கு மெயினா தேவை, மூணு டாக்குமெண்ட்ஸ் மெயினா தேவை. ஃபர்ஸ்ட் வந்து prospectus, ரெண்டாவது வந்து மெமரண்டம், மூணாவது வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்லயும் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்லயும் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருக்கிறேன். இது வந்து prospectus according to section 2 subsection 70 of Companies Act 2013. A prospectus can be defined as an invitation to the public to subscribe company securities. அவ்வளவுதான். Invitation to public to subscribe companies securities. Prospectus is nothing but an invitation. அவ்வளவுதான். பப்ளிக்கு நீங்க விடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஜென்ரலி ப்ராஸ்பெக்டஸ் எந்த பர்பஸை சால்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து இருக்காங்க இல்லையா, பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அழைப்பு விடுப்பாங்க. அதாவது அவங்களுடைய ஷேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பப்ளிக் கிட்ட ஓப்பனாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கால் ஃபார் பண்ணுவாங்க, அழைப்பு விடுவாங்க. அதுக்கான இன்விடேஷன் தான் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த இன்விடேஷனை வந்து அவங்க நியூஸ் பேப்பர்ஸில் கொடுத்து அதை மக்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஷேர்ஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் எல்லாம் என்னெல்லாம் அந்த கம்பெனியில வந்து இஷ்யூ பண்றாங்களோ அதுக்கான அழைப்பை ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கும். சரியா? ஸோ இட் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். ஸோ ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது மெயினா ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இட் மஸ்ட் பி இஷ்யூட் ஆன் பிஹாஃப் ஆஃப் எ பப்ளிக் கம்பெனி and should invite subscription to shares and debentures of a company. So இது வந்து பப்ளிக் கம்பெனி மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இந்த ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பிரைவேட் கம்பெனி இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் ஃப்ரம் பப்ளிக் இஷ்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிரைவேட் கம்பெனிஸ் என்ன பண்ண மாட்டாங்க, பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அவங்களுடைய ஷேர்ஸை விட மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதனால பப்ளிக் கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த ப்ராஸ்பெக்டஸை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியே விடுறாங்க. ஸோ அண்ட் ஷுட் இன்வைட் த சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. ஸோ கம்பெனியுடைய ஷேர்ஸையும் டிபென்ச்சர்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு அவங்க அழைப்பு விடுத்திருக்கணும். ரெண்டாவது, த இன்விடேஷன் மஸ்ட் பி மேட் டு த பப்ளிக். இது வந்து யாருக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பப்ளிக் தான், ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கெல்லாம் கிடையாது. இது வந்து ஓப்பனாக பப்ளிக்கு தான் அந்த இன்விடேஷன் வந்து போய் சேரணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து மெயினாக நமக்கு மூணு டைப் தான். அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். ஃபர்ஸ்ட் வந்து அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ் இஸ் அ சம்மரி ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். அவ்வளோதான். மொத்தமாக பெரிய கதையெல்லாம் எழுதாமல் அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸில் வந்து அந்த மொத்த ப்ராஸ்பெக்டஸில் உள்ள சம்மரி, ஷார்ட் சம்மரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா ரொம்ப நிறைய கண்டென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்து நிறைய கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு தனியாக கண்டென்ட்ஸ்க்கு உங்களுக்கு போடுறேன். கண்டென்ட்ஸ் ஆஃப் த ப்ராஸ்பெக்டஸுக்கு கண்டென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வரும். ஒரு 20 ஐட்டமுக்கு மேலே அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கணும் அப்படின்றது அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அத்தனையும் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது ஒரு சம்மரி, ஒரு சின்ன சம்மரி, சம்மரைஸ்டு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராஸ்பெக்டஸ் தான் அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ். எ சம்மரி ஆஃப் த ப்ராஸ்பெக்டஸ் containing all the details as may be prescribed by SEBI. SEBI என்னெல்லாம் ரூல்ஸ் சொல்லியிருக்கிறாங்களோ அதுபடி அதில் உள்ள டீடைல்ஸ் சம்மரி மட்டும் எதில் இருக்கும் அப்படின்னா அந்த அப்ரிஜ்டு ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கும். அடுத்தது ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ். ஷெல்ஃப் அப்படின்னா என்ன, நம்ம வீட்டில் ஷெல்ஃப் எதுக்காக வச்சிருப்போம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸ் அடுக்கி வைக்கிறதுக்கு, ஸோ வெரைட்டி ஆஃப் திங்ஸ் அடுக்கி வைக்கிறதுக்கு நம்ம ஷெல்ஃப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதே போல தான் ப்ராஸ்பெக்டஸ் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சும்மா அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ப்ராஸ்பெக்டஸை வெளியே விட்டுட்டே இருக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து இந்த கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நாங்கள் வந்து இந்த கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம், இல்லை இந்த கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸை வெளியில் விட்டுட்டே இருக்க மாட்டாங்க. ஒரே டைம்ல அவங்க வந்து வெவ்வேறு அடுக்குகளை கொண்ட அந்த லிஸ்ட் ஆஃப் ஷேர்ஸை வெளியிட்டுருவாங்க. அதுதான் ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு பேரு. எப்படி நீங்க ஷெல்ஃப்ல வந்து வெரைட்டியான திங்ஸ் எல்லாம் நீங்க அடுக்கி வைக்கிறீங்களோ அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல வெரைட்டி ஆஃப் கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் அதுல இருக்கும். அவ்வளவுதான். அதுக்குனால தான் அதுக்கு பேரு ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு பேரு. So a prospectus in respect of which the securities are
கிளாஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸோ செக்யூரிட்டிஸ்லயே நிறைய கிளாஸ் இருக்கு இல்லையா, ஷேர்ஸ்ல நிறைய கிளாஸஸ் இருக்கு, நிறைய டைப்ஸ் இருக்கு. ஈக்விட்டி ஷேர் இருக்கு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல நிறைய டைப் இருக்கு, அது மாதிரி டிபெஞ்சர்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். த காம்பினேஷன் ஆஃப் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், ஸ்டாக் இதெல்லாம் சேர்ந்தது தான் செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த செக்யூரிட்டிஸ்ல இருக்கக்கூடிய டிவிஷன்ஸ் நிறைய இருக்கும். ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸா அல்லது கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸா, டிபெஞ்சர்ஸ்னா என்ன மாதிரி டிபெஞ்சர்ஸ், கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸா அல்லது என்ன டைப் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் நீங்க இஷ்யூ பண்றீங்க. ஸோ இது எல்லா டீடைல்ஸையும் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, இந்த கிளாஸ் ஆஃப் ஷேர்ஸ் இத்தனை இஷ்யூ பண்றோம் அப்படிங்கறத மொத்தமாக அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல சொல்லிடுவாங்க. இது எதை அவாய்ட் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பி அவங்க ஒவ்வொரு தடவை இஷ்யூ பண்ணும்போதும் அந்த ப்ராஸ்பெக்டஸை என்ன செஞ்சுட்டே இருக்க வேண்டாம், திருப்பி நம்பர் ஆஃப் டைம்ஸ் இஷ்யூ பண்ணிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்றதுனால அந்த ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ்ல ஒரே தடவையாக அவங்க இஷ்யூ பண்றாங்க. ஸோ ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன்க்ளூடட் தேரின் அண்ட் இஷ்யூட் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் இன் ஒன் ஆர் மோர் இஷ்யூஸ் and over a certain period without the issue of further prospectus. So சும்மா அவங்க further prospectus ஒவ்வொரு தடவையும் இஷ்யூ பண்ணிட்டே இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஷெல்ஃப் ப்ராஸ்பெக்டஸ்ல ஒரே தடவையா முடிச்சிடுவாங்க. அடுத்தது ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்றது ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல இஷ்யூ பண்ணக்கூடியது தான் இந்த ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆர் preliminary prospectus that is submitted by the company with reference to the public offering. A company planning to make public issue is allowed to issue red herring prospectus before issuing the prospectus. So red herring prospectus அப்படின்றது ஒரு சுருக்கமாக தான் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் preliminary, ரொம்ப டீடைல்டா அதுல இன்ஃபர்மேஷன் வந்து இருக்காது. ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை முதல்ல அந்த ப்ராஸ்பெக்டஸ் மெயின் ப்ராஸ்பெக்டஸ் வெளியிடுறதுக்கு ஒரு முன்னோட்டமாக அந்த ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை வெளியே விடுவாங்க. So it is the first or preliminary prospectus that is submitted by a company with reference to public offering. So இது வந்து எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா before the issue of prospectus. So main prospectus வெளியே விடுறதுக்கு ஒரு முன்னோட்டமாக அந்த ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை விடுவாங்க. ஸோ இது வந்து ப்ராஸ்பெக்டஸ் உடைய மீனிங்கு, ப்ராஸ்பெக்டஸ் உடைய டைப்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்றதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த ப்ராஸ்பெக்டஸை வந்து கொண்டு போறது, அதை சப்மிட் பண்றது, எல்லா டாக்குமெண்ட்ஸோடையும் வச்சு சப்மிட் பண்றது, அதை ரெஜிஸ்டர் பண்றது, ப்ராஸ்பெக்டஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி 90 டேஸ்க்குள்ள அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இதை வந்து வெளியில விட்டுருக்கணும் அப்படின்றது நிறைய லீகல் ரூல்ஸ் இருக்குது ப்ராஸ்பெக்டஸ்க்கு. அது எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.